தொகுதி பங்கீடு சுமூகமான முறையில் முடிந்திருப்பதாகவும் அமமுக குக்கர் சின்னம் கடந்த முறை போட்டி இருக்கு. இந்த 11 தொகுதியிலும் எந்த சின்னத்துல போட்டிருக்கீங்க? குக்கர் சின்னம் தான். அதனாலதான் நான் சொன்னேன்ல, நீங்க எல்லாம் என்ன சொன்னப்ப ஒரு கட்சி போட்டியிடணும்னா ஒரு ரிஜிஸ்டர் பார்ட்டி அன்ரெகனைஸ்ட் பார்ட்டி மினிமம் 11 or 12 11 தொகுதி எனக்கு கொடுத்துருக்கோம். திமுக அதாவது ரூலிங் பார்ட்டி உங்களை என்ன விமர்சிக்கிறாங்க, டெல்லியில போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு விமர்சனத்தை கடுமையா முன்வைக்கிறாங்க. இன்னொன்னு சொல்ற, திமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே காங்கிரஸை எதிர்த்துதான். அவர்கள் எமர்ஜென்சியில அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு எல்லாரும் போய் மிஸ்ஸாவில் ஜெயில அடிபட்டு உதைப்பட்டு கிடந்தோம் என்பதே பெருமையாக சொல்லிக்கிறார். அவர்கள் அப்பொழுதிலிருந்து இன்று வரை மாறி மாறி திமுகவோட கூட்டணிக்கு செல்கிறார், காங்கிரஸோட. பாஜக அந்த நேரத்தில் கிடையாது. பாஜக என்கிற கட்சி 84 தொடங்கப்பட்டு 98 அம்மா அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் அவர்களோட பாராளுமன்ற தேர்தல் அலைன்ஸ் வச்சாங்க. 2004 அலைன்ஸ் வச்சிருந்தோம். மீண்டும் இப்பொழுது அலைன்ஸ் வந்திருக்காங்க. இன்னொன்னு, டெல்லியில் சந்திப்பதில் என்ன தவறு இருக்கு? ஏன்னா அது அங்க ஆளுகின்ற கட்சி. உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு சபதமேற்று இங்கே எல்லோரையும் ஒன்றுபடுத்தியிருக்கிறார். நான் பலமுறை சொன்னேன், மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று 21 முயற்சி செய்து வருகிறார்கள். இன்றைக்கு அது நடந்திருக்கிறது. அதுபோல நாங்கள் எல்லாம் சுமூகமாக தொகுதி பங்கீடுகளை முடிக்க வேண்டும் என்பது கவனமாக நான் அன்றைக்கு சென்றது. நான் ஊடகங்கள் சொன்னது போல தேர்தலை அதுக்காக தான் சென்றோம். இதெல்லாம் சுமூகமாக கடந்த காலங்களில் பேசப்பட்டு இன்றைக்கு எந்தவித அழுத்தமும் இல்லாமல் நிறைவு கிடைத்திருக்கு. என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. பிஎம் இது கூட்டணி ஆட்சி, என்டிஏ அலைன்ஸ் கவர்மெண்ட்றாங்க. ஆனா அதுல ஒரு முரண் இருக்கு. அதுல நீங்க உங்களோட அலைன்ஸ் தானே என்டிஏ, பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபி தலைமையிலான கூட்டணி என்டிஏ கூட்டணி. தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. இதுல எங்களுக்கு குழப்பம் இல்ல. ஊடகத்திற்கு திமுக ஆட்சின்னு ஒரு ஆமா என்டிஏ கூட்டணியின் ஆட்சி. நான் தான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது எங்களது விருப்பம். அதற்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் உங்களுக்கு நிறைய நாஸ்டாலஜி மெமரிஸ் இருக்கு. ஒரு 9 இயர்ஸ் கழிச்சு நீங்க வரீங்க, அதை பத்தி ஈவன் நவ் ஐ எம் ஃபீலிங் அம்மாஸ் பிரசன்ஸ் ஹியர். அம்மா அவர்கள், அம்மா கூட நான் 87 அவர்கள் கூட வந்திருக்கேன். அப்புறம் நான் 99 ஒரு நிர்வாகியா வந்திருக்கேன். 2017 பிப்ரவரிக்கு அப்புறம் இப்பொழுது மீண்டும் அம்மா அவர்களின் அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது 3 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அமமுக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 11 தொகுதிகளிலும் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நியூஸ் 18 தமிழ்நாடு கழித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க நாங்கள் கூட்டாக சேர்ந்து உழைப்போம் என்ற கருத்தையும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இன்று நடைபெற்ற தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், அமமுகவுக்கு 11 தொகுதிகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இன்று இரவுக்குள் இந்த தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.